அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் திரைப்படம் தர்மன். இதில் அவரோட சிம்ரன், ராஷி கண்ணா உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. அனிருத் இசையமைக்க கமல்ஹாசன் தயாரிக்கிறார். படத்தின் மீது மிக பெரும் எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. அண்மையில தொடங்கிய ஷூட்டிங் மும்முரமாக நடந்து வரும் சூழலில் பணிகள் எப்போது முடிவடையும் என்பது இயக்குனர் விளக்கம் அளிச்சிருக்கிறார். மேலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஷூட்டிங்கை தற்போது இணையத்தில் லீக் ஆனதா சொல்லப்படுது. ரஜினிகாந்த் நடிப்பில் கமல்ஹாசன் ஒரு படத்தை தயாரிக்க முடிவு செய்தார். முதலில் சுந்தர் சி, பிறகு சிபி சக்கரவர்த்தி ஆகியோரை இயக்குனராக கமிட் செஞ்சாங்க. ஆனால் 2 பேருமே சில காரணங்களால் வெளியேறிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து அஸ்வந்த் மாரிமுத்துவை கமிட் செஞ்சார். டிராகன் பட வெற்றி சமயத்தில் ரஜினியை சந்தித்த போது சொன்ன ஒன்லைனை இப்போது டெவலப் செஞ்சிருக்கிறாராம் அஸ்வந்த். தர்மன் படத்தை அஸ்வந்த் இயக்குவது ஒரு வகையில் ரஜினி ரசிகர்களுக்கு நிம்மதியை கொடுத்திருக்கு. ஏனெனில் இதற்கு முன்பு அவர் இயக்கியிருக்கும் டிராகன், ஓமை கடவுளே ஆகிய 2 படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. முக்கியமாக கிளீனான கமர்ஷியல் படங்களாக மட்டுமில்லாமல் மெசேஜ் சொல்லக்கூடிய படமாகவும் அவை 2ஐயும் கொடுத்திருக்கிறார். எனவே ரஜினியை வைத்து அது மாதிரியான சம்பவத்தை செய்யலாம் என சொல்லப்படுது. அஸ்வந்தும் இந்த படத்தை இயக்குவதை பெரிய பொறுப்பாகவே பார்க்கிறார். எத்தனையோ இளம் இயக்குநர்கள் ரஜினி கமலோடு பணியாற்றிய தவம் இருக்கும் நிலையில் தனக்கு கிடைச்சிருக்கும் இந்த வாய்ப்பு நல்லபடியாக பயன்படுத்த வேண்டும் என சின்சியரா உயர்த்து வராராம். இப்படம் வேட்டையாடு, விளையாடு, படையப்பா ஆகிய படங்களின் கலவையாய் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். படத்தின் ஷூட்டிங் அண்மையில தொடங்கி விறுவிறுப்பா நடந்து வருது. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒவ்வொரு சீனையும் ரஜினியை வைத்து ரசித்தபடி இயக்கி வருகிறார் இயக்குனர். இப்படத்துல சிம்ரன், ராஷி கண்ணாவும் ஏற்கனவே கமிட் ஆயிட்டாங்க. நடிகை ஸ்ரேயாவும் இதில் கமிட் ஆயிருக்காங்க. அவர் முக்கியமான ரோலில் நடிக்கிறாரா, இல்லை ஒரு பாடலுக்கு மட்டும் நடனம் ஆடுகிறாரா என்பது விரைவில் தெரிய வரும். இந்நிலையில் தர்மன் ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி அஸ்வந்த் மாரிமுத்து மனம் திறந்து பேசியிருக்கிறார். அதாவது யாரும் செல்போன்கள் பயன்படுத்தக்கூடாது. மேலும் தர்மன் படத்துடைய ஸ்டில்ஸ் வெளியானா கடுமையான சட்ட ரீதியாக நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் என சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தர்மன் படத்தின் ஷூட்டிங் அக்டோபர் மாதத்துக்குள்ள முடிவடைந்துவிடும். இதுவரை 2 ஷெட்யூல்கள் முடிஞ்சிருக்கு. ரஜினி இந்த படத்தில் ஜென்சி வைப்பில் இருக்கிறார். அனைவரையும் ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும். ஷூட்டிங்கில் செம ஜாலியாக இருக்கிறது. என்னுடைய முதல் 2 படங்களின் ஹீரோக்களும் இளம் வயதுடையவர்கள், என்னுடைய நண்பர்கள். ஆனால் ரஜினி அளவுக்கு இனிமையானவரை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. நான் அவரை நெருங்கி செல்லும் போதெல்லாம் எழுந்து நிற்கிறார். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என ஒருமுறை கேட்டேன். அதற்கு அவர் இந்த கலை மற்றும் இயக்குனர் மீதான மரியாதைக்காக தான் என சொன்னார். நெல்சன் சொன்னது போன்றே அவர் அற்புதமான மனிதராக தான் இருக்கிறார் என அஸ்வந்தும் தற்போது கூறியிருக்கிறார். அஸ்வந்த் சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.